உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வரும் நான் தேவேந்திரன். பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா ஆசிரியர் தின வாழ்த்து. நல்லாசிரியர் விருது பெறுபவர்களுக்கான ஊக்கத்தொகை 10,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. நதிநீர் விவகாரங்களில் தமிழக அரசின் செயல்பாட்டை வைகோ பாராட்டியிருப்பது அரசியல் ஸ்டண்ட். நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி ஆசிரியர்களுக்கு ஆளுநர், முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் கல்வித்தரம் உலகத்தரத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதே டாக்டர் ராதாகிருஷ்ணனின் கனவு என குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள் சமநிலையுடன் சகோதரத்துவத்துடனும் நாட்டில் உள்ள அனைவருக்கும் கல்வி கற்பித்திடல் வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் எப்போதும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் போற்றும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைத்திடவும், ஆசிரியர்களின் நலன் காக்கவும் நமது அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆண்டுதோறும் நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ட்விட்டர் மூலம் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சமுதாயத்திற்கு அரணாக விளங்கிடும் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் திமுக சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரி கடல் பகுதிகளில் மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் வேகத்தில் மாறுபாடு ஏற்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை இரவு நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரயிலில் கொள்ளை சம்பவத்தில் சேலத்தில் சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி தலைமையிலான போலீசார் 20வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் 8ஆம் தேதி சேலம் சென்னை விரைவு ரயிலின் மேற்கூரையை உடைத்து வங்கி பணத்தை 5,75,00,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் கொள்ளை நடந்த 1 மாதமாகியும் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் சிபிசிஐடி போலீசார் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சிபிசிஐடி எஸ்பி நாகஜோதி தலைமையிலான போலீசார் 20வது நாளாக சேலத்தில் முகாமிட்டு விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் சேலத்திலிருந்து சென்னை வந்துள்ள மூத்த எஸ்பி அமித்குமார் சிங் வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஐஜி மகேஷ்குமார் அகர்வாலை சந்தித்து கேட்டறிந்தார். திருப்போரூர் பேரூராட்சி பூங்காவில் திருவள்ளுவர் சிலை இடித்து அகற்றப்பட்டதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வள்ளுவர் சிலை வைக்க அனுமதி கோரி திருப்போரூர் பேரூராட்சியில் கடந்த 2014 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செங்கல்பட்டு ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் 2 ஆண்டுகளாக அனுமதி வழங்கவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் செங்கல்பட்டு கோட்டாட்சியர், திருப்போரூர் காவல் உதவி ஆணையர் ஆகியோரால் ஜேசிபி இயந்திரம் மூலம் சிலை அகற்றப்பட்டதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வள்ளுவர் சிலை வைப்பதில் உத்தராகண்டில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் அம்மாநில முதல்வரே சிலை உரிய இடத்தில் நிறுவப்படும் என உறுதியளித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் வள்ளுவர் சிலை அமைக்க அனுமதி மறுக்கப்படுவது பெருத்த அவமானம் என்றும் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். காவிரி, சிறுவாணி ஆகிய நதிநீர் விவகாரங்களில் தமிழக அரசின் செயல்பாட்டை வைகோ பாராட்டியிருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். இதில் உண்மையுள்ளது என 20.71% பேர் கூறியுள்ளனர். இது உண்மை இல்லை என 19.29% பேரும்,
அரசியல் ஸ்டண்ட் என 60% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்திலும் கேட்டிருந்தோம். அப்பொழுது 18% பேர் உண்மையுள்ளது எனவும் 15% பேர் உண்மை இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். 67% பேர் இது அரசியல் ஸ்டண்ட் என தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் மனதில் நல்ல விஷயங்களை விதைக்கும் பொறுப்பை உணர்ந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் செயல்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கிறது தான் முக்கியமாக போயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்துக்குமே திரைப்படத்தை தான் நோக்கி போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இருக்க விஷயங்களும் தான் வந்து பிரதிபலிப்பாகவும் சரி, மாணவர்களும் சரி, சமுதாயத்தையும் இப்போ பிரதிபலிக்க அதிகமாகிடுச்சு. ஒரு திரைப்படம் என்ன பண்ணுதோ அதை நோக்கி தான் மக்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த திரைப்படங்கள் நல்ல விதமாக இருந்தால் அது இளைஞர்களுக்கு நல்ல விதத்தில் போய் சேரும். நல்ல விதமான கருத்துக்களை வாங்கி கொண்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கைக்கு என்ன தேவை, இன்றைக்கி நம்ம வந்து அடிமட்டத்துலேருந்து எந்த அளவுக்கு கீழ் தங்கி போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இல்லாமல் இனிமேட்டு வாழ்க்கையில் உயர்ந்து வரணும், ஒருத்தனும் நம்ம வல்லரசு ஆகணும்னு எதிர்பார்க்குறோம்ல, அது மாதிரி வல்லரசு ஆகிறதுக்கு என்ன முக்கியத்துவமோ அது மாதிரி படத்தை எடுங்க. அப்போ தான் நம்மளும் வந்து வாழ்க்கைக்கு ஒரு முன்னுக்கு வர்றது ஒரு உதாரணமாக இருக்கும் நம்ம திரைப்படம் தான். உச்சநீதிமன்றம் வந்து கருத்துள்ள திரைப்படம் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. பட் அது மாதிரி வந்தால் தான் வந்து நாட்டில் வந்து குற்றம் குறையெல்லாம் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி வர்றது ரொம்ப நல்லது நாட்டுக்கு. அது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சென்சார் போர்டு கொஞ்சம் நல்லா வேலை பார்த்து நல்ல படங்களை மட்டுமே மக்கள் பார்க்குறதுக்கு ஒத்துழைக்கிறோம். தீர்ப்பு வரவேற்குரியது. இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறது வந்து அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு நல்லது வகையில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும். தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடியது. சில டைரக்டர் எடுக்கிறது வந்து நல்ல படமாக இருக்குது, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். பட் சில டைரக்டர் எடுக்கிறது வந்துட்டு ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல தீர்ப்பாக இருக்குது. மருத்துவ படிப்பிற்கு இடம் வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து சிறையில் மனச்சோர்வை குறைக்க புத்தகங்கள் படித்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்பிற்கு இடம் வாங்கி தருவதாக 74 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்துவை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 26ஆம் தேதி கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து புழல் சிறையில் விசாரணை கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றுடன் 10 நாட்கள் ஆவதால் அவர் மனச்சோர்வுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறை மருத்துவ அதிகாரிகள் ஆலோசனையின் பேரில் தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து தியானம் செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தூங்கும் நேரம் தவிர பிற நேரங்களில் சிறை நூலகத்தில் இருக்கும் நீதி போதனை கதைகள், அரசியல் தலைவர்களின் சிறை அனுபவங்கள் தொடர்பான புத்தகங்களை பச்சமுத்து விரும்பி படித்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓராண்டு சிறையில் இருந்தால் சிறை நூலகத்தில் உள்ள 40,000 புத்தகங்களையும் படித்து முடித்து விடுவேன் என பச்சமுத்து கூறியதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். SRM குழுமத்தின் முறைகேடுகளை தக்க ஆதாரத்தோடு செய்தியாக வெளியிட்ட நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மீது SRM பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அவதூறு பரப்பும் வகையில் வெளியிட்ட அறிக்கைக்கு நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி கண்டனம் தெரிவிக்கிறது. குழுமத்தின் முறைகேடுகள், விதிமீறல்கள் தொடர்பாக கல்வி கொள்ளைக்கு எதிரான மக்கள் இயக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக பெற்ற ஆவணங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளை வெளியிட்டு வருகிறது. கல்வி கொள்ளைக்கு எதிரான மக்கள் இயக்கம் ஆதாரத்துடன் முன்வைத்துள்ள நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை SRM குழுமம் எந்த ஒரு விளக்கத்தையும் இப்போது வரை முன்வைக்கவில்லை. ஒரு சாதாரண வணிக வளாகம் கட்டுவதற்கே ஏராளமான விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயிலும், ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் கல்வி நிலையங்களை நடத்தி வரும் SRM குழுமம் தீயணைப்பு துறை மற்றும் பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட பல அரசு துறைகளின் விதிமுறைகளை பின்பற்றாமல் கல்வி குழுமம் நடத்தி வருவதை நியூஸ்7 தமிழ் தக்க ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்களின் பாதுகாப்பும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளதையும் சுட்டிக்காட்டி வருகிறது. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் செய்தி வெளியிட்ட காரணத்திற்காக நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு SRM பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் கண்டனம் தெரிவித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. சட்டப்பூர்வமாக பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் வெளியிடும் செய்திகளுக்கு முறையான பதில்களை SRM குழுமம் அளித்தால் அதை வெளியிடுவதற்கும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி தயாராக உள்ளது. 50 ஆண்டு காலமாக நீடித்து வரும் காவிரி நீர் பிரச்சினைக்கு மத்திய அரசு உடனடியாக நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார்.
நெல்லை மாவட்டம் களக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இப்பொழுது ஆகஸ்ட் செப்டம்பர் வந்த பிறகும் கூட இன்னும் அந்த சட்டப்படி உள்ள தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இது உடனடியாக காவேரி மேலாண்மை குழு போட வேண்டும். உடனடியாக கர்நாடக அரசை வலியுறுத்தி சட்டப்படி தர வேண்டிய தண்ணீரை காலத்தில் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசு தலையிட்டு செய்ய வேண்டும். அதற்காக தொடர்ந்து போராடி வருகிறோம். சிறுவாணி ஆற்றில் கேரள அரசு அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழக முதல்வர் அவர்கள் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார். மத்திய அரசு தலையிடுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் இது போதாது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாய சங்க தலைவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேமுதிகவிலிருந்து விலகி மக்கள் தேமுதிக என தனி கட்சி தொடங்கி பின்னர் திமுகவில் இணைந்த VC சந்திரகுமார் உள்ளிட்டவர்களுக்கு அக்கட்சியில் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான அன்பழகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த VC சந்திரகுமார் கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த SR பார்த்திபனுக்கு திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் பொறுப்பும், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த CH சேகருக்கு தீர்மான குழு உறுப்பினர் பொறுப்பும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செஞ்சி சிவா தீர்மான குழு உறுப்பினராகவும், சென்னையைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் செய்தி தொடர்பு இணைச் செயலாளராகவும் நியமிக்கப்படுவதாக அன்பழகன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் திமுக விவசாய அணி இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் 9 கிலோ தங்கம் மற்றும் நகை 2 லட்சம் ரொக்கத்தை திருடிச் சென்ற நகைக்கடை ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அயனாவரத்தில் நகைக்கடை நடத்தி வருபவர் கோபாராம். இவருடைய வீடும் நகைக்கடையும் ஒரே இடத்தில் உள்ளது. இவரது கடையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த தீபக் என்ற இளைஞர் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கோபாராம் குடும்பத்துடன் வெளியில் சென்றிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடையின் பின்பக்க கதவை திறந்து 9 கிலோ தங்க நகை, 2 லட்சம் ரொக்கம் மற்றும் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவு கருவி ஆகியவற்றை தீபக் திருடி சென்று விட்டார். இதுகுறித்து கொடுத்த புகாரின் பேரில் அயனாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை ஊழியர் தீபக்கை தேடி வருகின்றனர். சென்னையில் நடைபெற்று வரும் MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரின் முதல் லீக் ஆர்மி 11 அணி வெற்றி பெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் MCC முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் வெற்றி பெற்றது. இதன் முதல் லீக் ஆட்டத்தில் ஆர்மி 11 அணி மற்றும் கர்நாடக அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் முதல் சுற்றின் 28வது நிமிடத்தில் கர்நாடக அணி வீரர் ஹொன்னேரி சாமி கோல் அடித்து தனது அணிக்கு முன்னிலை தேடித் தந்தார். எனினும் முதல் பாதியின் இறுதியில் ஆர்மி அணி பதில் கோல் அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தியது. இரண்டாவது சுற்றில் கர்நாடக அணி வீரர்கள் கோல் எதுவும் அடிக்க முடியாமல் திணறினர். எதிர்பாராத விதமாக 54வது நிமிடத்தில் கர்நாடக அணி சேம் சைடு கோல் அடிப்பதால் ஆர்மி 11 அணி முன்னிலை பெற்றது. இறுதியில் 2-1 என்ற கோல்கள் கணக்கில் ஆர்மி 11 அணி வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.